3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற பெயரில் 3 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் நீதிமன்றத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. உடனடியாக 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக வழக்கறிஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பாக திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக அரசை கண்டித்தும் குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சமஸ்கிருதத்தில் சட்டப்பெயர்கள் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் கோஷமிட்டனர். மத்திய பாஜக அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னையில் நாளை திமுக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ, திமுக சட்டத்துறை சார்பில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அமைச்சர்கள், திமுக MPக்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவின் செயலாளர் இன்பதுரை, புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறினார். இந்த விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.